இனிமேல் இளையராஜா பாடலை அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவதற்கு முன் இயக்குநர்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை சிந்தித்துத்தான் ஆக வேண்டும். மஞ்சுமெல் பாய்ஸ், லோகா என மலையாள படங்கள் தொடங்கி குட்பேர்ட் அக்லி, கூலி என தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் படங்கள் வரை மீண்டும் இளையராஜாவின் பழைய பாடல்களை பயன்படுத்தியே சமீப காலமாக கல்லா கட்டி வருகின்றன. புதிய இசையமைப்பாளர்கள் ஹீரோக்களுக்கு பில்டப் பிஜிஎம் போடுவதற்கு தான் லாயக்கு என்றும் இளையராஜா பாடல்கள் என்றும் படத்தை எலிவேட் செய்து வருகின்றன. அவர் கேட்கும் குறைந்தபட்ச மரியாதையை கூட கொடுக்காமல் ஒரு படக்குழு ஏன் அவர் பாடல்களை பயன்படுத்த வேண்டும் என்கிற கேள்விகளும் கடுமையான விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இந்த ஆண்டு வெளியான தமிழ் படங்களில் ரஜினிகாந்த் கூலி படம் கூட தமிழ்நாட்டில் பெரிய தொகையை வசூல் செய்யவில்லை என்றும் அஜித் குமாரின் குட்பேர்ட் அக்லி படம்தான் மிகப்பெரிய வசூல் வேட்டையை தமிழ்நாட்டில் மட்டும் நடத்தியது என பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. அதிகபட்சமாக குட்பேர்ட் அக்லி திரைப்படம் உலக அளவில் 200 கோடி வசூல் என போஸ்டர் வெளியானது. நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்திலும் மிகப்பெரிய தொகைக்கு அஜித்குமாரின் குட்பேர்ட் அக்லி வாங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இளையராஜா கடைசியாக அவமதிப்பு வழக்கை அஜித்தின் குட்பேர்ட் அக்லி படத்துக்கு எதிராக வீசிய நிலையில் தற்போது நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்திலிருந்து குட்பேர்ட் அக்லி திரைப்படத்தையே அந்த OTT நிறுவனம் நீக்கியுள்ளது ரசிகர்களை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியது. முன்னதாக நயன்தாராவின் அன்னபூரணி படம் சர்ச்சைகள் காரணமாக OTTயிலிருந்து நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இளமை இதோ இதோ, ஏஞ்சோடி மஞ்சக்குருவி, ஒத்த ரூபா தாரேன் என 3 இளையராஜா பாடல்களை அவரது அனுமதியின்றி ஆதிக் ரவிச்சந்திரன் குட்பேர்ட் அக்லி படத்தில் வைத்து கல்லா கட்டினார். தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பாளர்களிடம் அனுமதி வாங்கியே இந்த பாடல்களை வைத்ததாக கோர்ட்டில் கூறிய நிலையில் எந்த தயாரிப்பாளர்கள் என்பதை குறிப்பிடவே இல்லை என்கிற வாதத்தை முன்வைத்த இளையராஜா தரப்புக்கு வெற்றி கிடைத்திருப்பதாக கூறுகின்றனர். குட்பேர்ட் அக்லி திரைப்படத்திற்காக அஜித் குமாருக்கு மிகப்பெரிய சம்பளம் கொடுக்கப்பட்ட நிலையில் படத்தின் பட்ஜெட் அளவுக்கு வசூல் வரவில்லை என்கின்றனர். சேட்டிலைட் உரிமையே பஞ்சாயத்தில் உள்ள நிலையில் தற்போது OTT உரிமத்துக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் தயாரிப்பாளருக்கு குட்பேர்ட் அக்லி லாபத்தை கொடுத்திருக்க வாய்ப்பில்லை என்றும் மிகப்பெரிய நஷ்டத்தையே ஏற்படுத்தும் என நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர். மீண்டும் அஜித் குமார் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் இணையும் படத்திலாவது இளையராஜா பாடலை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர்.